அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது திக்ரு மஜ்லிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். திக்ரு மஜ்லிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அதாவது துவா கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் கொண்ட சூறாக்கள், திக்ருகள், இன்னும் துவாக்கள் இதையெல்லாம் சேர்த்த ஒரு கோர்வை இருக்கும் இல்லையா, அதுதான் திக்ரு மஜ்லிஸ். இந்த திக்ரு மஜ்லிஸை நம்ம சிறந்த நாட்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதலாம். அதாவது மிகச்சிறப்பான ஒரு அரஃபா தினம், ஆஷூரா தினம், இன்னும் பராத் இரவு, இது போல சிறந்த நாட்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதலாம். இன்னும் நமக்கு ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ்தாலா அருட்கொடையாக கொடுத்த வியாழன் வெள்ளிக்கிழமைகள்லையும் நம்ம இதை தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வரலாம். இன்னும் இந்த திக்ரு மஜ்லிஸை அன்றாடம் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் அல்லாஹ்தாலா அனைத்து நற்பாகியங்களையும் கொட்டுவான். நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் உங்கள் மீது ரஹ்மத்தையும் கருணையையும் பொழிவான். எனவே தினமும் ஓத முயற்சி பண்ணுங்க. இதை ஓதுறதுக்கு 15 நிமிடத்திற்கு மேலே செலவாகாது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எல்லோருமே ஓதுங்க. இதை ஓதுறதுக்கு நீங்கள் ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதலாம். ஒழு இல்லாமல் கூட ஓதலாம். பீரியட்ஸில் கூட ஓதலாம். ஆனால் இதில் சொல்லப்பட்ட 3 சூறாக்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்றதுகளை எல்லாம் நீங்கள் ஓதிக்கலாம். இன்னும் இந்த ஒரு சிறந்த திக்ரை ஓதி ஒரு குடும்பத்தினுடைய கண்ணீரை அந்த ரப்பு தொடச்சிருக்கான். அதாவது நான் உங்களுக்கு சுருக்கமாக அந்த சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு 2 சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க இப்போ தான் கல்யாணமாகி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இன்னும் இந்த 2 குடும்பத்தினருக்கும் அந்த அளவு வசதி எல்லாம் இல்லை. எல்லாருமே ஏழ்மையில் தான் இருக்காங்க. திடீர்னு அந்த கணவருக்கு ஒரு நாள் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த பெண்மணியினுடைய மனநிலையை நினச்சி பாருங்க. அதாவது அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அவர் தான் அவருடைய தாயையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இந்த நிலையில் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவர் படுத்த படுக்கையாக இருக்கார். கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு பார்த்தாங்க. அதற்கும் அவங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறனால வீட்லேயே கொண்டு வந்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் அந்த பெண்மணி என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்விடத்தில் கையேந்துறதை தவிர வேறு ஆப்ஷனே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா யாருமே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய யாருமே இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இல்லை. அப்படி இருந்தாலுமே செய்ய மாட்டாங்க. அதுதானே இந்த உலக நியதியாக இருக்குது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அப்படித்தான் அந்த குடும்பத்திலையும் நடந்தது. அந்த பெண்மணி மிக மிக வருத்தத்தோட இப்படியே சில நாட்கள் கழிந்தது, சில மாதங்களும் கழிந்தது. அவருடைய கணவருடைய நிலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்னும் அவங்களுடைய குடும்பத்தில் வறுமை தலை விரிச்சு ஆடுது. அதாவது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. 2 சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சாப்பாடு கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க என்ன செய்வாங்க? யார்கிட்ட கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் தருவாங்க, 2 நாள் தருவாங்க, 3ஆவது நாள் தருவாங்களா? இப்படியே சில மாதங்கள் போகுது. அப்போ சில மாதங்களுக்கு யாராலையாவது கொடுக்கவும் முடியுமா? அப்போ அந்த பெண்மணி ரொம்ப பயபக்தியோட அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நெருங்கி இந்த திக்ருகளை தான், இந்த சூறாக்கள், இந்த துவாக்களை தான் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்காங்க. அதாவது திக்ரு மஜ்லிஸ் அப்படின்னா இதுதான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இதை தேர்ந்தெடுத்து அவங்க ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க ஒரு 7 நாள் போல் இதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அல்லாஹ்விடமிருந்து அரியாபுரத்திலிருந்து ஒரு உதவி வந்ததான். அதாவது அந்த ஊரில் ஒரு பெரும் பணக்காரர். அவர் ஹஜ்ஜுக்கு போகிறதாக ஒரு முடிவில் இருந்திருக்காங்க. ஆனால் அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆனால் அவர் நேர்ச்சி செஞ்சதை செய்ய முடியலையே அப்படின்னு மிகுந்த கவலையில் இருக்கும்போது அந்த ஊர் ஆலிம் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இதை எப்படி நான் கடந்து போகிறது? நான் நெய்யத்து வச்சுட்டேன், இதை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆலிம் சொன்னாங்கன்னா, ரொம்ப மோசமாக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுங்க. நீங்கள் போயிட்டு வர்ற செலவு, அங்கே ஆகக்கூடிய அத்தனை செலவுக்கும் ஒரு தொகை இருக்கும் இல்லையா, அந்த தொகையை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து உதவுங்க. உங்களோட அந்த ஹஜ்ஜு நிறைவேறினும், அதை விட சிறந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த நபர் அல்ஹம்துலில்லான்னு அந்த ஊருக்குள்ளே நிறைய பேரை விசாரித்து இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இவங்க தான் இப்போதைக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க, சம்பாதிக்கக்கூடிய ஆளுமே ரொம்ப மோசமான நிலையில் படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களோட வீட்டை தேடி போகிறாங்க. தேடி போயிட்டு அந்த பெண்மணியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உன்னுடைய கணவருடைய அந்த மருத்துவ செலவையும் நான் ஏற்றுக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளையும் நான் படிக்க வைக்கிறேம்மா. உங்களோட இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனை எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்.
மருத்துவம் பார்த்த அந்த கடனையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். இன்னும் உங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. உங்களோட வீட்டுக்கு தகுந்த வாடகையும் நான் கொடுக்குறேன். இன்னும் என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்டாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி கதவை தட்டும் அப்படிங்கிறது இதுதான். இதை வச்சு தான் நம்ம எல்லோருமே தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்மணி அல்லாஹாலா கிட்ட ஓடி போய் அழுது, ரப்பே யார்கிட்ட கேட்டும் கிடைக்கல, உன்கிட்ட கேட்டவனே நீ கொண்டு வந்து கொடுத்துட்ட யா அல்லாஹ் அப்படின்னு நன்றி சொன்னாங்களாம். இந்த திக்ரு மஜ்லிஸை யார் தொடர்ந்து வீடுகளில் ஓதுறாங்களோ அவங்களுடைய நிலைமையும் இது போல தலைகீழாக மாறும். எந்த உதவி அல்லாஹ்விடத்தில் கேட்குறீங்களோ அந்த உதவி உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த திக்ருகளை நீங்கள் ஓதுங்க. இப்போது அந்த திக்ருகளை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓதியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் ஓதுங்க அல்லது இதை போட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் காதில் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் உங்கள் அனைவருடைய குடும்பங்கள்லையும் அதிகமான ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பொழியட்டும். இன்னும் நம்ம அனைவருடைய துஆவையும் அல்லாஹ் கபூலாக்கி தரட்டும். இந்த திக்ரு மஜ்லிஸில் எப்படி கேட்டால், எதை கொண்டு கேட்டால் நமது துஆ கபூல் ஆகுமோ அத்தனை அம்சமுமே இருக்குது. அதனால் நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு திக்ருகளையும் 33 முறை அல்லது 10 முறை அல்லது 11 முறை அல்லது சூறாக்களை 1 முறை அல்லது 3 முறை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். நீங்கள் அதை கவுண்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதுங்க. நம்ம முதல்ல எல்லோருமே கட்டாயம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான திக்ர் அப்படின்னா அது இஸ்திக்ஃபார் தான். இது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியது மட்டுமல்லாமல் நம்முடைய துஆக்களுக்கு பதில் கிடைக்கும். இன்னும் செல்வத்தை அல்லாஹால பரக்கத்தா கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. இதை கொண்டு நம்ம ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்தக்ஃபிருல்லா 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 அஸ்தக்ஃபிருல்லா. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 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 சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். 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 சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் 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 சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. حسبنا الله ونعم المولى حسبنا الله ونعم الوكيل 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 حسبنا الله ونعم المولى حسبنا الله ونعم الوكيل. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان தௌவாபா. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம திக்ரு மஜ்லிஸில் சூறாக்கள், சில முக்கியமான துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய அல்லாஹ் திருக்குரானில் கொடுக்கப்பட்ட ஆயத்துக்கள், இன்னும் சில மிக முக்கியமான திக்ருகள், இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் நம்ம 10 பார்த்துருக்கோம். 10மே 10 பொக்கிஷங்கள் தான். இதில் இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து நம்ம துவா கேட்டாலே துவாக்கள் நமக்கு கபூல் ஆகிரும். இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்கிரும் இன்ஷா அல்லாஹ். இது அனைத்தையுமே சேர்த்து ஓதும்போது அதற்குரிய சக்தியை கொண்டு அல்லாஹ்தாலா நமது தேவைகளை உடனுக்குடன் நமக்கு கபூல் ஆக்கி தருவான். எனவே இதை சிறந்த நாட்களில் போட்டு கேளுங்க, அல்லது அன்றாடம் ஒரு முறையாவது நீங்கள் போட்டு கேளுங்க. இன்னும் இதை ஒரு முறையாவது ஓத முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ்
கபூலாக்கி தருவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.